ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கியூவோட இம்ப்ளிமெண்டேஷன் லாஜிக் என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் கியூவில் வந்து ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து என்கியூ, இன்னொன்று வந்து டிகியூ. என்கியூ அப்படின்றது என்னென்னா கியூவில் எலிமெண்ட்ஸை ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணுறது, அது வந்து என்கியூ ஆப்ரேஷன். டிகியூ அப்படின்றது என்னென்னா கியூலேருந்து இருக்கிற எலிமெண்ட்ஸை ஒன்று ஒன்றா வந்து டெலீட் பண்ணுறது, அது டிகியூ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஓகே, இன்றைக்கி என்கியூ ஆப்ரேஷன்ஸை எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதோட லாஜிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரி, இனிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த கியூ. ஓகே, வி நீட் டு மென்ஷன் த சைஸ் ஆஃப் த கியூ. ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சைஸ் ஆஃப் தி கியூ வந்து 10. சரி, இப்போ இங்கே ஒரு கியூ இருக்குது. கியூ நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரியர் இஸ் ஈக்குவல் டு -1. இந்த வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறோம். அப்போது initially front is equal to -1 and rear is equal to -1. 0, 1, 2, 3 அப்படியே so on அப்படியே போயிட்டே இருக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கியூ ஆப்ரேஷனை கால் பண்ணுறேன். சரிங்களா? சரி, என்கியூ ஆப்ரேஷனை கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணும்போது இப்போது ஒரு கண்டிஷன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எழுதுறேன். இஃப் ரியர் is equal to size -1. okay, if rear is equal to size -1. size எவ்வளோ? 10. இப்போ 10 - 1 is equal to 9. அதாவது from 0 அரே இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரம் 0 to 9 போகும்போது என்ன ஆகும், அந்த ஃப்ரம் 0 to 9குள்ளே இருக்கிற எல்லா இண்டெக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன, ஆக்சுவலி ஒரு எலிமெண்ட்டை வந்து கியூவில் வந்து ஆட் பண்ணும்போது ரியர் போர்ஷன்லேருந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போது ரியர் போர்ஷன் பாயிண்ட்ஸ் அவுட். ஓகே, ரியர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியர் 9ல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரியர் 9ல் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சைஸ் எவ்வளோ? 10 - 1, தட் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ 9 இஸ் ஈக்குவல் டு 9 வரும்போது கண்டிஷன் என்ன ஆகிடும்? ட்ரூ ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷனில் 9 இஸ் ஈக்குவல் டு 9 இருந்ததுன்னா printf. ஸோ என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கியூ இஸ் ஓவர்ஃப்ளோ, அதாவது கியூ வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ற கண்டிஷனை நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? இது இஃப் போர்ஷனில் இது இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா எல்ஸ். ஓகே, சரி, இப்போது சப்போஸ் கியூ வந்து எம்டியாக இருக்குது. ஸோ வி கேன் ஆட் அன் எலிமெண்ட் இன்டு த கியூ அப்படின்னு பார்க்கும்போது, சரி, ஸ்கேன்எஃப் எலிமெண்ட்டை வாங்குகிறோம். scanf %d ampersand element. ஓகே, ampersand element. சரி, இப்போ இன்னொரு கண்டிஷனை நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம். சரி, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன். இஃப் front is equal to -1. ஓகே, front is equal to -1 இருந்ததுன்னா, ஓகே, சரி, front is equal to -1. சப்போஸ் -1 இருந்ததுன்னா என்ன சொல்கிறாங்க, இப்போது நான் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டை 0ன்னு ஆக்கணும். ஓகே, ஃப்ரண்ட்டை 0 ஆக்கணும். ஸோ எலிமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆட் ஆக போகுது. ஸோ ஆட் ஆக போகும்போது ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு -1 இருந்தால், ஸோ எலிமெண்ட்டை ஆட் பண்ணும்போது ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணும், ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், இங்கே போயிடும். சரியா? ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்துடும். ஸோ இப்போ இங்கே எஃப் இஸ் ஈக்குவல் டு -1ல் இருந்தது, இப்போது வந்து என்ன, எஃப் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்துடும் ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணும்போது. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ ரியர் என்னவா இருக்குது, -1ல் இருக்குது. ஃப்ரண்ட் என்னவா இருக்குது, 0 இருக்குது. சரியா? நான் ரியரை அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன இப்போ ரியரை அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரியரை ப்ளஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரியரை ப்ளஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்போ கியூ ஆஃப் rear is equal to element. okay, q of rear is equal to element. சரியா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆஃப் எலிமெண்ட்டு வாங்குகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 10 அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை வாங்குகிறேன். ஓகே, இஃப் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு -1 இருந்துடா. -1 இருந்தால் என்ன ஆகும், ஃப்ரண்ட் வந்து 0ன்னு நம்ம செட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஃப்ரண்ட் வந்து 0 வந்துடும். இப்போ ரியர் இஸ் ஈக்குவல் டு -1 இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், ரியரை ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆச்சு, ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரியர் இஸ் ஈக்குவல் டு 0 ஆச்சு.
ஸோ q ஆஃப் ரியரில் என்ன பண்ணணும், எலிமெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் எலிமெண்ட்டை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டை நான் வாங்க போகிறேன். ஸ்கேன்எஃபில் செகண்ட் எலிமெண்ட்டை வாங்க போகிறேன். இஃப் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இந்த கண்டிஷன் என்ன ஆகிடுது, ஃபால்ஸ் ஆகிடுது. இப்போ -1 -1 கிடையாது. இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன, ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. சரி, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே ரியர் என்ன ஆகும், ++ ஆகும். ஸோ இனிஷியலி ரியர் இஸ் ஈக்குவல் டு 0ல் இருந்து இப்போ ரியர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணோம், இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணோம். சரி, நான் நெக்ஸ்ட் 20 வாங்குறேன்னு வச்சுக்கேன். இப்போ என்ன, q ஆஃப் ரியர். ஓகே, q ஆஃப் ரியர் என்ன, q ஆஃப் 1ல் என்ன எலிமெண்ட் வாங்குறேன், 20யை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இங்கே 20யை நான் இன்சர்ட் பண்ணுறேன். சரி, நெக்ஸ்ட்டு மூணாவது எலிமெண்ட் 30 நான் வாங்குறேன். ஓகே, இஃப் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு -1 கிடையாது. கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், பிகாஸ் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0, ரியர் இஸ் ஈக்குவல் டு 1. சரி, இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன, ரியர் ++. ஸோ என்ன ஆகும், ரியர் வந்து இங்கே போர்ஷனில் வரும். ஸோ அப்போ என்ன, q ஆஃப் ரியர் என்ன 2. q ஆஃப் 2ல் என்ன எலிமெண்ட் வாங்குகிறோம், 30 வாங்கியிருக்கோம். நான் அதை எடுத்துகிட்டு போய் இங்கே போடுறேன். சரி, நெக்ஸ்ட்டு இன்னொரு எலிமெண்ட் 40 வாங்குகிறேன். ஓகே, 40 வாங்குகிறேன். ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு -1 பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் என்ன வரும், ரியர் ++ ஆகும். நெக்ஸ்ட்டு ரியர் வந்து இங்கே வரும். இப்போ ரியரோட வேல்யூ என்ன, தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது. அப்போது q ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு என்ன எலிமெண்ட் வாங்கியிருக்கேன், 40. இங்கே எப்போ 40 வந்துடும். ஸோ அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் ஓகே, இஃப் ரியர் இஸ் ஈக்குவல் டு சைஸ் -1 இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். எப்போது, அதாவது 0 to 9th இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் 9th இண்டெக்ஸ் வரைக்கும் எலிமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, 9 இஸ் ஈக்குவல் டு 9 வந்துடும். அப்போ என்ன ஆகிடும், கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட்எஃபில் ஓவர்ஃப்ளோ q வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், இந்த பிரிண்ட்எஃப் வேல்யூ நமக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ ஒரு க்யூவில் ஒரு எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் போர்ஷனை அப்படியே வச்சுக்கிறோம், ரியர் போர்ஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ அப் டு சைஸ் ஆஃப் த க்யூ வரைக்கும், அதாவது சைஸ் -1 வரைக்கும். அரே இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் -1 வரைக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், ஒரு க்யூ வந்து எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், க்யூவில் என்கியூ ஆப்ரேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் டிக்யூ ஆப்ரேஷனும் டிஸ்பிளே ஆப்ரேஷனும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய்.